கமலஹாசன் விவகாரத்துல நீதிமன்றத்துல இன்னைக்கு நடந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சரி, சட்ட ரீதியா இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு? குறிப்பா நீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கு. நீதிபதி நாகப்பிரசன்னா அவர்கள் கமலஹாசன் தரப்பை பல்வேறு கேள்விகள் கேட்டன. அதுல ஒரு முக்கியமான கேள்வி, என்ன உங்க ஈகோ உங்களை தடுக்கிறதா என்ற ஒரு கேள்விகளை கேட்டிருக்காங்க. இது சாதாரணமா ஒரு கேள்வியா ஒரு கருத்தா பார்த்தாலும் கூட இந்த சட்ட நுணுக்கங்கள் என்றால் கமலஹாசன் தரப்பு தான் அணுகுகிறது, எங்களோட படத்துக்கு பிரச்சனை தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு. ஆனா கமலஹாசன் தரப்பே நாங்க ஒரு வாரம் கழிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவை நீதிபதிட்ட கேட்கிறாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இடைப்பட்ட நேரத்தில் நடந்த விஷயம் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது தொடர்பா விவாதிக்க நம்மிடையே மூத்த வழக்கறிஞர் இளங்கோவன் இணைஞ்சிருக்காரு. கேட்கலாம் அவர்கிட்ட. சார், இன்னைக்கு நீதிபதி நாகப்பிரசன்னா அவர்கள் தெரிவித்த கருத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. இது நீதிமன்றத்தோட கருத்து சரி அப்படின்றா இருந்தாலும் அவங்க சொன்னதெல்லாம் இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னா ஒரு சாரி கேட்டு போயிடலாமே அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் தான் சொன்னாங்க. ஆனா இது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுதா? இல்லைங்க, இப்போ என்னட்ட நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு கருத்து கேட்டீங்கன்னா, நீதிமன்றமாக அவர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நீதிமன்றத்தின் பணி அல்ல அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னாங்க, நீதிமன்றம் ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மையம். அதாவது பல்வேறு விதமான கருத்துக்களை கொண்டு வரும் பொழுது எது சரி என்பதை ஆய்ந்து அறிந்து விவாதம் பண்ணி ஒரு முடிவு சொல்லக்கூடிய இடமாக நம்ம நீதிமன்றத்தை பார்க்கிறோம். ஒரு தரப்பு முழு உண்மையோட வரலாம், பாதி உண்மையோட வரலாம், பல தரப்புகள் இருக்கலாம். இவைகளையெல்லாம் விவாதிச்சு சொல்றதுக்கு தான் நீதிமன்றத்துக்கு வர்றோம். இது ஒண்ணு. எனவே நீ தப்பா சொல்லிட்டதுனால மன்னிப்பு கேட்டா வேலை முடியும் அப்படின்னு இல்லை. இப்போ 2+2=4 இல்ல 3 தான் நான் சொன்னேன்னா நான் மன்னிப்பு கேட்டுறதுனால ஒண்ணு கிடையாது. அல்லது இப்போ இதே ஒரு கேள்விய கன்னடம் தனியாக தோன்றி வளர்ந்ததா அல்லது தமிழிலிருந்து தென்னிந்திய மொழிகள் வளர்ந்ததான்னு ஒரு கேள்வி கேட்டால், தமிழிலிருந்து வளர்ந்ததுன்னு ஒருத்தர் பதில் சொல்றாருன்னு வைங்க ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்ல, அதுக்கு சரியா மார்க் போடுறாங்க, இல்லைன்னா மார்க் போட மாட்டாங்க. ஆனா மன்னிப்பு கேளுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. சோ மன்னிப்பு கேள் என்று சொல்லுவது என்பது நீதிமன்றத்தின் பணி அல்ல. ஏனென்றால் இது ஒரு மொழியியல் வரலாறு சார்ந்த ஒரு சப்ஜெக்ட். இதுல 100க்கு 100 இப்படித்தான் என்பதை யாரும் சொல்ல முடியாது. எனவே மனம் புண்பட்டது அப்படிலாம் சொல்லுவது நீதிமன்றத்தின் பணி அல்ல என்பது என்னுடைய கருத்து. இது என்னன்னா, நீதிமன்றம் விவாதிச்சிருக்கணும். இப்ப எதை ஒட்டி நீங்கள் சொன்னீர்கள் விளக்குங்க அப்படின்னு சொல்லி இருந்தா நமக்கும் அறிவு வந்திருக்கும். கமலஹாசன் எந்த அடிப்படையில் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார், சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர் தனது மொழியியல் வரலாறு சார்ந்து சொல்லி இருந்தார் என்றாலோ, அல்லது அதை எதிர்க்கக்கூடிய நபர்கள் ஏன் அவ்வாறு இல்லை என்று சொல்லி இருந்தாலோ உங்களை போன்ற என்னை போன்றவர்களுக்கு அறிவு கூடியிருக்கும். ஆனால் என்னவுமே தெரியாம நீ சொல்லிட்ட, அவருக்கு பிடிக்கல, நீ மன்னிப்பு கேளு, சினிமா பண்ணு, காசு பண்ணுன்னு சொல்லுவது என்பது நீதிமன்றத்தின் பணி அல்ல. ஒன்று. இரண்டாவது, ஒரு கருத்துரிமை என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமை இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு தொழில் செய்யுங்கள், வருமானத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று நீதிமன்றம் விவாதம் செய்யாமலே சொல்லுவது என்பதும் ஒரு பிரிஜுடைஸ் தான், ஒரு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இல்லை என்பது என்னுடைய கருத்து. இது எல்லாமே நீதிபதி அவர்கள் ஜஸ்ட் லைக் தட் சொன்னது. நீங்க இதை பண்ணிருக்கலாமே, பிரச்சனை எளிதில் முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கப்புறம் நடந்தா மிகப்பெரிய ஒரு திருப்பமா பார்க்கப்படுது. ஏன்னா இவங்க 5ஆம் தேதி திட்டமிட்டபடி படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா மனுவே தாக்கல் செய்யறாங்க. அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வலியுறுத்தணும், யாரும் தடை செய்யக்கூடாது, தடை செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீ கோரிதான் மனுவா தாக்கல் செய்யறாங்க. ஆனா இவங்களே இப்ப 5 நாட்கள் எனக்கு கால அவகாசம் வேணும், மனுவை அவசரமா விசாரிக்கணும்னு ஒரு பக்கம், விசாரிக்கும் போது எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இதை தான் நீதிமன்றம் கேள்வி கேட்குது. அது மட்டும் இல்ல, இந்த விவகாரத்துல ஒரு மன்னிப்பு கேட்டதால் எளிதில் முடிந்திருக்குமே அப்படின்னு நீதிபதி சொல்லியிருந்தாலும் கூட சட்ட ரீதியா என்னென்ன இதுல அந்த மாதிரி நீதிமன்றம் ஒரு அடிப்படை உரிமை சார்ந்த விஷயங்க, தொழில் செய்வது, கருத்து சொல்வது எல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன் என்பதெல்லாம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட், ஃபண்டமெண்டல் ரைட். அப்போ ஒரு திரைப்படம் தயாரித்தல், திரைப்படத்தை வெளியிடுதல் என்பது ஒரு உரிமை, தொழில் சார்ந்த உரிமை. கருத்து சொன்னது கமலஹாசன் என்பது அவருடைய கருத்துரிமை. இவைகளை எல்லாம் முடக்கி விடுதல் போன்று நீதிமன்றம் விசாரிக்காமலேயே நீங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு பணம் சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவது
கான்ஸ்டிடியூஷன் அரசமைப்பு சட்டத்தை படி பாத்தீங்கன்னா இல்ல. இப்போ ஒரு லாஜிக்கலா ஒண்ணு நான் சொல்றேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்றால் நீங்கள் திரையிடக்கூடாது என்று நீதிமன்றத்தால் சொல்ல இயலுமா என்கிற சட்ட கேள்வி எழுகிறது. நான் மன்னிப்பு கேட்கல என்பதால் எனது திரைப்படம் அங்கு வெளியிடக்கூடாதா என்று கான்ஸ்டிடியூஷனலா சொல்ல முடியுமா நீதிமன்றத்தால என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இப்போ இது அதாவதுங்க ஒரு விவாதம் என்று வரும் பொழுது வரலாறு சார்ந்தோ அல்லது மொழியியல் வரலாறு சார்ந்தோ என்றால் நமக்கு அறிவு கூடணும், அந்த விவாதத்தில் அறிவு கூடணும். இப்ப 5 நாள் கழிச்சு கூட நான் ரிலீஸ் பண்ணுகிறேன், நான் விவகாரத்தை சொல்கிறேன் என்பது நான் எனக்கு இன்னைக்கு தேதிக்குன்னு வெளியிட்டேன் பரவாயில்ல 5 நாள் கூட என்று விவாதிப்பதற்கு 5 நாள் நீதிமன்றம் எடுத்துக்கலாமே. ஆன் வாட் பேசிஸ் டிட் யூ சே அவ்வளவுதானே அவங்க கேட்கணும். மன்னிப்புகள் சொல்லுவதற்கு முன்னாடி எந்த அறிவின் அடிப்படையில் சொன்னீர்கள் நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டிருந்தால் நமக்கு தெளிவு பிறந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும் பொழுது அவர் சொன்னதில் என்ன தவறு என்று இதற்கு தடை சொல்லுபவர்களை நீதிமன்றம் கேட்டிருக்க வேண்டும். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா விடை. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.